லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் பல வேடங்களில் தங்களை அழகுபடுத்தி பாடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பாடத்தெரிவு அமைந்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும். பிரபல டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. ரசிகர்களை அதிகமாக கவர்ந்த ஓர் நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமும் ஆர்வமும் காட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இம்முறை கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பாராட்டுகளை பெறுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. போட்டியில் அவர்கள் பின்னகரவில்லை. எனினும் நிகழ்ச்சியின் சட்டதிட்டங்களுக்கு அமைய ஒவ்வொரு வாரமும் மக்களால் குறைந்த வாக்கு பெறக்கூடிய போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். அப்படித்தான் கடந்த வாரமும் 2 போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அந்த போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் போட்டிகளில் பங்கு பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்றும் நடுவர்கள் தங்கள் கருத்துக்களை அவர்களின் மனம் நோவாமல் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள போட்டியாளர்கள் வாரத்துக்கு வாரம் தாங்கள் உயர்ந்த சிறப்பான பாடல்களை பாடி நிரூபித்து வருகின்றார்கள். தாங்கள் இந்த போட்டிக்கு சொந்தக்காரர்கள், எங்களால் சிறப்பாக பாட முடியும் என்றும் அவர்கள் கூறுவதற்கு தயங்கவில்லை. ஆகவே அந்த விதத்தில் போட்டியாளர் திவினஸ் முன்னிலை வைக்க வேண்டும் என்பதும் தொடர்ந்தும் அவர் பாராட்டை பெற்று வரும் ஒரு போட்டியாளர் என்றால் அது மிகையாகாது. மக்களின் மனங்களை கவர்ந்த ஓர் போட்டியில் அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். பாடல்களும் அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றன. நாங்கள் தொடர்ந்தும் இந்த சரிகமபா நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ரசிகர்களை ஆரவாரப்படுத்துகின்றோம். திவினேஷுக்கு உங்களால் வழங்கக்கூடிய கூடுதலான ஆதரவை வழங்குங்கள், வாக்களியுங்கள், அவரை ஒரு வெற்றி நாயகனாக மாற்றுங்கள் என்று லைவ் தமிழ் செய்திகள் கேட்டுக்கொள்கின்றன.